ஆ, பூமி, அ, அது நானும் சாரதா மீரா சேர்ந்து பேசுறத பார்க்கும்போது உனக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். அந்த ஷாக்கிங்ல நீ எதையாவது கேட்டு வேற மாதிரி நினைச்சிருப்ப, அவ்வளவுதான். அது வந்து தாலி கட்டுற நேரத்துல நான் வந்து சாரதா பக்கத்துல நிக்க கூடாதுன்னு உன் மீரா அத்தை ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாமா, அவ்வளவுதான். இதுக்கு மேலயும் சமாளிக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்க பேசினது மட்டும் இல்ல, நீங்களும் சாரதாத்தையும் டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டதையும் நான் பார்த்தேன். இதுக்கு மேல என்ன சொல்லி சமாளிக்க போறீங்க? அது ஒண்ணு டிவோர்ஸ் பேப்பர்ஸ் இல்ல, டிஷ்யூ பேப்பர்ஸ் தான். நீங்க கையெழுத்து போடாம மீரா அத்தை கைய தொடச்சிக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்ல போறீங்களா? சொல்லுங்க மாமா. இன்னைக்கு எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். நாங்க இப்படி கண்டிஷன் போட்டிருக்கோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை தெரிஞ்சது கல்யாணம் நின்னு போயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. இப்ப உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னமா பண்ண போற? அதோட நீயும் அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் எங்களுக்கு தேவைமா, அவ்வளவுதான். மனமேடிக்கு போறதுக்கு முன்னாடி நான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மாமா. அது தெரியாம உங்க பையன் பக்கத்துல நான் உட்கார மாட்டேன் மாமா. பூமி, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுமா. நீங்க சொன்னாதான் எனக்கு புரியும் மாமா. ப்ளீஸ் சொல்லுங்க. சரி, சொல்றேன் கேளு. என் பையன் ககனோட உனக்கு கல்யாணம் நடக்கிறது உங்க அப்பாவுக்கு பிடிக்கல. உங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்ல. அண்ணி, இதை எடுத்துட்டு போய் ஏதாவது கோல் பாக்ஸ் காலியா இருந்தா அதுல பத்திரமாவே இப்ப பேக்ல வச்சிரு. உன்னோட இந்த கண்ணீரை பார்க்க முடியாம தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இறங்கி வந்து என்னோட பரம எதிரியான ககனோட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அம்மாடி அம்மாடி, கல்யாண பொண்ண காணோம். ஆமா, ரூம்ல கல்யாண பொண்ணு இல்லையம்மா. ரூம்ல இல்லன்றீங்க, யாரையும் டென்ஷன் படுத்தாதீங்க. இல்ல, நான் நல்லா பாத்துட்டேன். கொஞ்சம் போய் தேடி பாருங்க, போங்க. இல்லங்க,
பூமி நிஜமாவே ரூம்ல இல்ல. எனக்கு தெரியும். நான் முன்னாடியே நினைச்சேன். ஆம்பளை துணை இல்லாத வீட்டுக்கு எந்த பொண்ணுதான் மருமகளா போவான்னு நான் நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதுவும் சரத்சந்திராவோட வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு மருமகளா போறாளான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. கொஞ்சம் பேசாம என்னமோ இருங்க. அவங்கள தடுக்கிறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இல்ல. ஏன் சொல்றேன்னா அப்படிப்பட்ட குடும்பம் அவங்களது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தோணிக்கிட்டே இருந்துச்சு. கடைசி நேரத்துல இந்த வீட்டுக்கு நான் எதுக்கு மருமகளா போகணும்னு பூமிக்கு புத்தி வந்திருக்கோம். அதுக்காக தான் மனமேடைக்கே வராம கிளம்பி போயிட்டா. அட்டர் ஃபிளாப் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு நம்ம நிலைமை. இதுக்கு மேல ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ண? வாங்க வாங்க, எந்திரிங்க, போலாம் போலாம். இன்னும் ஏன் உட்காந்துருக்கீங்க? வாங்க போலாம். வாங்கயா, போலாம், வாங்க வாங்க. நில்லுங்க. இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடாதீங்க. பூமிக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தே தீரும்.